சார் இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஊழலற்ற கட்சி, ஊழலற்ற தலைவன் அப்படின்னு விஜய் சொன்னாலுமே, உங்களுடைய தேர்தல் அந்த வாக்காளர்களுடைய நேர்காணல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேட்பாளர் நேர்காணல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோடிக்கணக்குல பணம் கேட்குறாங்க. பணம் புரளுது. காசு குடுத்தா சீட்டு குடுக்குறேன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? உங்க கட்சியில அப்படி இருக்கா? எங்க கட்சியில அப்படி கோடிக்கணக்கில பணம் குடுக்குற ஆள் யாராவது இருக்காங்களா? எங்க கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்கிறவன் பூக்கடை நடத்துறான். எங்க கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்கிறவன் சைக்கிள் கடை வச்சிருக்கான். எங்க கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கிறவன் சொந்த வீடு கிடையாது, நிலம் கிடையாது, தொழில் கிடையாது. அவருக்கு பேர் தர்மராஜ், திண்டுக்கல் மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவர் மாவட்ட செயலாளர், அவர் தேர்தலில் சீட்டு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு இருக்கா? ஒரு கூட்டம் நடத்தி எனக்கு ஒரு 5000 ரூபா அளிச்செலவு தருவதற்கு வசதி இல்லாதவங்க தான் எங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அவன் கோடி கொடுக்குறாங்கன்னா இது என்ன என்ன குற்றச்சாட்டுது? சீட்டு கேட்டு வரவங்களுக்கு காசு குடுத்தா தான் சீட்டு. 5 கோடி குடுங்க, 2 கோடி குடுங்க, 3 கோடி குடுங்கன்னு பேரம் நடப்பதாக வெளியில வந்து அப்படிதான் ஒரு பேச்சு பிம்பம் வந்து அதான் சொல்றேன். கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றுக்கும் பின்னால திமுக என்கிற தீய சக்தி இருக்கிறது. தினசரி ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவது, ஒரு அவதூறு பிரச்சாரத்திற்கு அகரம் எழுதுவது, இன்னைக்கு அப்துல் கலாமினுடைய உதவியாளர் என்று சொல்லி பிழைப்பு நடத்துகிற பொன்ராஜ் என்கிற பேர்வழி, இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள், இவங்கெல்லாம் தற்குறிகள்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு கேட்டிருக்காரு. யார் கேட்கறது? அப்துல் கலாமினுடைய உதவியாளர் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவர் பேரால கட்சி தொடங்கி கல்லாப்பெட்டியை நிரப்பி கொண்ட ஒரு காபூதி இன்னைக்கு இப்படி சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் திமுக ஏவி விடக்கூடிய ஆட்கள். நாங்கள் தினசரி இப்படி ஒரு அவதூறை எதிர்கொள்ள வேண்டிய அபாயத்தில் நாங்கள் இருக்கிறோம்.